الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தமிழ் இஸ்லாஹி சென்டர் சார்பாக நடத்தப்படுகிற இந்த குரானிக் லாங்குவேஜ் அரபு மொழி வகுப்புல நாம 6வது தொடர்ல இப்ப இருக்கிறோம். இதுவரையும் நாம இந்த அரபு மொழி சம்பந்தமான அறிமுகத்தையும் அதே மாதிரி இந்த ஆரம்பமான 2 பாடங்களையும் நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த 2 பாடங்கள்ல நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நாம அரபை பொறுத்தவரையும் அதுல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அந்த அதாவது மொத்த அரபும் 3 வகைகளுக்குள்ள உள்ளடங்கும். முதலாவது வகை அல் இஸ்ம், பேர் சொல், நவுன். இதுல புளூரல் அல் அஸ்மான்னு சொல்லுவாங்க, பேர்கள், பேச்சொற்கள் அப்படி வரும். அதே மாதிரி அல் ஹர்ஃப், இடைச்சொல். இதுல புளூரல் ஹுரூஃப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வினை சொற்கள், வேர்பு, அப்போ அதுக்கு ஃபிஅல்னு சொல்லுவாங்க, அதுல புளூரல் அஃஆல்மாங்க. அப்போ மொத்தமாக அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல் அஸ்மா, பெயர் சொற்கள், இரண்டாவது அல் ஹுரூஃப், இடைச்சொற்கள், அதே மாதிரி அல் அஃஆல், வினை சொற்கள். இந்த 3ஐயும் கொண்டுதான் அரபு மொழி. இந்த அரபு மொழியுடைய வகைகள் இந்த 3 தான். நீங்க ஒரு சென்டென்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3ல ஒண்ணுதான் இருக்கும். அது ஒண்ணு பெயர் சொல்லாய்க்கும், இல்லாட்டி இடைச்சொல்லாய்க்கும், இல்லாட்டி வினை சொற்களாக இருக்கும். இந்த 3 தான் முக்கியமானது. இப்ப நாங்க படிச்சுக்கிட்டு வர முதலாவது விஷயம் என்னன்னா, பெயர் சொற்களை நாம எப்படி அரபு மொழியில பிரயோகிக்கிறது, நாம எப்படி அந்த பெயர் சொற்களை கண்டுபிடிக்கிறது, அதை நாங்க எப்படி அடையாளப்படுத்துறது, அதுல ஒருமை எப்படி வரும், பன்மை எப்படி வரும், அதை நாங்க எப்படி சுட்டி காட்டுறது. இப்ப நாங்க முதல் பாடமா நாங்க தர்சுல் அவ்வல், முதலாவது பாடமாக நாங்க படிச்சது, அதாவது ஹாதா, அதாவது இங்கிலீஷ்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சுட்டி காட்டும் பெயர் சொற்கள் அப்படின்றத நாங்க படிச்சுக்கிட்டு வரோம். இதுல முக்கியமாக நாம 2 வகையான விஷயங்களை இப்போ ஃபர்ஸ்டுக்கு படிச்சுக்கிறோம். முதலாவது ஹாதா, அதே மாதிரி ஹாதிஹி. இந்த ஹாதா ஹாதிஹி ரெண்டுமே இது இந்த அர்த்தத்தை கொடுக்கும். ஹாதா என்பது மெஸ்குலைனுக்காக, ஆண் பாலுக்கு யூஸ் பண்ணப்படும். நாங்க அதை படிச்சுட்டோம். ஹாதிஹி என்பது பெண் பாலுக்கு யூஸ் பண்ணப்படும். அரபு மொழியை பொறுத்தவரையும் ஆண்பால் பெண்பால் என்பது ஆண் பெண்ணுக்கு சொல்றது மாதிரி சொற்களில், உதாரணமா ஒரு வார்த்தையில கடைசியில தா உல் மர்பூத்தான்னு சொல்லுவாங்க. அந்த தா உல் மர்பூத்தா வந்தா அதை பெண்பாலாக நாங்க சொல்லிக்கிறோம், படிச்சு மிக்கிறோம். அதை உதாரணமா ஹாதிஹி மദ്രസத்துன் அப்படின்னு, பைத்துன்னு சொல்லக்கூட ஹாதா பைத்துன். அப்ப நாம கேட்கலாம், அந்த பைத்துன்ல கடைசியில தா வருது, அந்த தா உல் மஃப்தூஹா, அது தா உல் மஃப்தூஹா, அதாவது ஓப்பன் தாண்டு அதுக்கு சொல்லும். வழங்குதா? ஹாதா பைத்துன், ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா பாபுன், இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இந்த பக்கத்தை நம்ம மறுபடியும் மீட்ட வேண்டிய ஒரு தேவையில்லை. அதே மாதிரி மாஹாதான்ற விஷயத்தையும் படிச்சோம். வாட் இஸ், இதாவது ஒரு பொருளை காட்டி இது என்னன்னு கேட்கும்போது மாஹாதான்னு கேட்போம். மாஹாதா, வாட் இஸ் திஸ், இது என்ன. அதே மாதிரி இந்த ஹாதாக்கு எதிரான அடுத்தது தாலிக்க அல்லது தில்க, அது அதில் அர்த்தம் தட். உதாரணமா தாலிக்க பாபுன்டா அது தட் இஸ் அ டோர், அது ஒரு வாசல். வழங்குதா? தாலிக்க குர்சியும் அப்படிம்போம். இதெல்லாம் நாம படிச்சுட்டோம். இந்த பேஜ் நாம ஃபுல்லா மறுபடியும் வாசிச்சுக்கிட்டா சரி, சரிதானே? அதே மாதிரி நாங்க ஒரு ஹாதா பைத்துன் அப்படின்னா திஸ் இஸ் அ ஹவுஸ் அப்படின்றத இது ஒரு கொஸ்டின் ஃபார்மட்டாக, கேள்வியாக மாத்தணுமா இருந்தா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அலிஃபுல் இஸ்திஃபாம்னு சொல்லுவாங்க, அதாவது ஹம்சத்துல் இஸ்திஃபாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஹாதா பைத்துனுக்கு முன்னால ஒரு அலிஃபுக்கு மேல ஹம்சா போட்டு அஹாதா பைத்துன் அப்படின்னா இஸ் திஸ் அ ஹவுஸ், இது வீடா அப்படின்னு கேட்போம். அஹாதா மிஃப்தாஹுன், அஹாதா கமீசுன், அஹாதா நஜ்முன், இதெல்லாம் படிச்சுட்டோம். இது நட்சத்திரமா, இது ஷர்ட்டா, என்ன அஹாதா மிஃப்தாஹுன், இது கீயா அப்படின்னு நாம படிச்சுக்கணும். சரிதானே? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி நாங்க ஒரு பொருளை காட்டும் போது மாஹாதான்னு கேட்கிற மாதிரி ஒரு நஃபரை காட்டும் போது எப்படி கேட்போம்? மாஹாதான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மா என்பது உயர்திணைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. மாஹாதான்றது இது என்னன்னு ஒரு பொருளை காட்டிதான் நம்ம கேட்கலாம். உயர்திணையா இருந்தா மன்ஹாதான்னு நம்ம கேட்போம். மன்ஹாதா, ஹூ இஸ் திஸ், இது யாரு அப்படிம்போம்.
ஒரு நபரை காட்டி மன் ஹாதான்னு கேட்கிறோம். அப்ப என்ன பதில்? ஹாதா தபீபுன், தபீபுண்டா டாக்டர். ஹாதா வலதுன், வலதுண்டா பாய். அதே மாதிரி ஹாதா தாலிபுன், தாலிபுண்டா ஸ்டூடெண்ட், மாணவன். அதே மாதிரி ஹாதா வலதுன் இல்ல ஹாதா ரஜுலுன், இது போயா இல்ல ஆள், இது பெரிய ஆள் மனுஷன் அப்படின்னு நம்ம படிச்சோம். இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அடுத்தது வந்து ஹாதா கெலிபுன் இல்ல ஹாதா கித்துன், இதெல்லாம் படிச்சுட்டோம். ஹாதா ஹிமாருன், ஹிமாருண்டா டோங்கி, கித்துண்டா கேட் பூனை, கெல்புண்டா டாக் நாய். ஹிசானுன் இல்ல ஹாதா ஹிசானுன், ஹிசானுண்டா இது வந்து ஹோஸ். மா ஹாதா, ஹாதா ரஜுலுன், இதெல்லாம் படிச்சுட்டோம். அதே மாதிரி தீக்குன் அப்படின்னு நம்ம படிச்சோம். தீக்குன்னா என்ன அர்த்தம்டா? ரூஸ்டர், சேவலுக்கு நம்ம சொல்லுவோம் சேவல். அதே மாதிரி முதர்ரிசுன், முதர்ரிசு நாங்க படிச்சுட்டோம். என்ன அர்த்தம்? அதாவது வந்து ஆசிரியர், ஏன்னா முதர்ரிசுன் அல்லது முஅல்லிமுன் அப்படின்னு. அதே மாதிரி உஸ்தாதுன், இதெல்லாமே ஆசிரியருக்கு பயன்படுத்துறது. உஸ்தாதுன்னு சொல்றது ப்ரொஃபஷர்னு சொல்லுவாங்களா, ஒரு விஷயம் விரிவுரையாளர்ல ஒரு பெரிய அர்த்தத்துல நம்ம அதை பயன்படுத்துவோம். முஅல்லிம் முதர்ரிஸ் எல்லாம் சாதாரணமாக படிப்பிக்கிறார்களுக்கு சொல்றோம். உஸ்தாதுன்னு சொல்லேன். அதே மாதிரி கமீசுன் நாங்க படிச்சோம். அஹாதா கமீசுன் என்னது? நீங்க பார்க்கலாம் தான் இருக்கு. அஹாதா, அஹாதா கமீசுன், இது ஷர்ட்டா? நாம பெண்ணை வச்சுக்கணும். அப்போ சுட்டி காட்டுது லேஸ் ஆயிட்டு. அஹாதா கமீசுன், இது ஷர்ட்டா? இல்ல ஹாதா மிந்தீலும், ஹாதா மிந்தீலும். அப்போ இதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்க. ஓகே. ஓஹோ, இது ஒண்ணும் போது சிக்கலாமா? ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து நாங்க அத்தர்சு சானி 2வது பாடத்துல பார்த்தோம். அத்தர்சு சானி நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இதெல்லாம் மாதாலிக்க என்னது, வாட் இஸ் தட்? தாலிக்கன்றது அது என்னன்னு கேக்குது. தாலிக்க நஜுமுன், அது வந்து நட்சத்திரம். ஹாதா மஸ்ஜிதுன் வதாலிக்க பைத்து, ஹாதா மஸ்ஜிதுன், திஸ் இஸ் அ மாஸ்க் அண்ட் தட் இஸ் அ ஹவுஸ். ஹாதா ஹிசானுன் வதாலிக்க ஹிமாருன், எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இது வந்து திஸ் இஸ் அ ஹவுஸ், இது வந்து குதிரை, அண்ட் அது வந்து டாங்கி கழுதை. அதே மாதிரி அதாலிக்க கல்புன் இல்ல தாலிக்க கித்துன் படிச்சிட்டோம். மாதாலிக்க, தாலிக்க சரீருன், சரீருண்டா பெட்டுக்கு சொல்றோம். கித்துண்டா கேட் பூனைக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஹிமார்ண்டா டொங்கி கழுதைக்கு சொல்லுவாங்க. ஹிசான்டா ஹோஸ் குதிரைக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிச்சிட்டோம். அதே மாதிரி இதுல வந்து நியூ வேர்ட்ஸ் நம்ம படிச்சோம். அல் கலிமாத்துல் ஜதீதான்னு சொல்லி லாஸ்டா பாருங்க. அல் கலிமாத்துல் ஜதீதா. அல் கலிமாத் என்பது கலிமத்துன் அப்படின்றதுல புளூரல் தான் அல் கலிமாத்து. அப்ப அல் கலிமத்துண்டா வேர்ட், அல் கலிமத்துண்டா வேர்ட். அல் கலிமத்து தையிபத்து சதகானாங்க ரசூலுல்லாஹ். நீ நல்ல வார்த்தை சொல்வது தர்மமாகும். ஒரு நல்ல வேர்டை சொன்னாலும் அது ஒரு தர்மம் தான். ஜிசாக் அல்லாஹு கைரான்றீங்க, அது ஒரு கலிமா தான். இந்த கலிமா என்பதற்கு ஒரு பரந்த ஒரு இன்னொரு கருத்து மிகுது. ஒரு இபாரத், ஒரு சென்டென்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க அதை பிறகு பார்க்கலாம். கலிமாண்டா இதுல நீங்க விளைய கொள்ளணும் வேர்ட். அப்போ அல் கலிமாத்னா வேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அல் கலிமாத்துல் ஜதீதா அப்படின்னா நியூ வேர்ட்ஸ் அர்த்தம். நியூ வேர்ட்ஸ் அல் கலிமாத்துல் ஜதீதா நாங்க இதில் படிச்சுட்டோம். இமாமுன், இமாமுண்டா பள்ளி இமாமுன்னு சொல்றது. அதே மாதிரி ஒரு சமூக தலைவருக்கும் இமாமுன்னு சொல்லுவாங்கன்னு நம்ம படிச்சோம். அல் இமாமு ஜுன்னத்தும் யுகாத்தலு மின் வராஇஹி. ஏன்னா இமாம் ஒரு கேடயமாக இருப்பார், அவருக்கு பின்னால போராட்டங்கள் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமை பிடிச்சுக்கொள்ள சொன்னாங்க, இமாமோட இருக்க சொன்னாங்க. ஏன்னா முஸ்லிம் சமுதாயத்தையும் அதனுடைய இமாமையும் பிடிச்சு கொள்ளுங்க. அப்படின்னா இமாம்டாங்கன்னா சுல்தான், அதிகாரம் உள்ளவர் என்ற அர்த்தம் வரும். அதே மாதிரி ஹஜருன், ஹஜருன்னா ஸ்டோன், கல்லு. அதனாலதான் ஹஜருல் அஸ்வதுன்னு நம்ம சொல்றோம். ஸ்டோன், பிளக் ஸ்டோன், அதாவது கருப்பு கருப்பு கல்லுன்னு அர்த்தம். கருங்கல்லுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கருன், சுக்கர்னா சுக்கர்ன்றது வந்து சுகருக்கு சொல்லுவாங்க. லெபனுன் அப்படின்றது மில்க்குக்கு சொல்லுவாங்க. லெபன் தாசிஜ்னா ஃப்ரெஷ் மில்க்கு சொல்றது. சுக்கர்னு சொல்றது சுகருக்கு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் வேர்ட் தான். ரைட். அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு இப்ப கடைசியாக நம்ம படிக்க வேண்டியது இந்த இடம் தான். இது வந்து அதாவது தர்சு சாலிஸ், 3வது பாடத்துல நம்ம போயிருக்கோம். தர்சு சாலிஸ். இது நாங்க அதுல ஆரம்ப அறிமுகம்ல நம்ம ஜூம்லயும் படிச்சோம், நேரடியாகவும் படிச்சுக்கிறோம். இதுல நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னா நீங்க பாருங்க. அசாலிஸ்ன்றது தேர்டுன்னு அர்த்தம். நாங்க ஏற்கனவே நம்பர்ஸ பார்க்கும்போது வாஹிதுன், இஸ்னானி, சலாசா, அர்பா,
ஹம்சா, சித்தா, சபா, சமானியா, திஸ்ஆ, அஷரான்னு படிச்சோம். இன்ஷா அல்லாஹ். அப்போ ஞாபகம் உள்ளவங்க கொஞ்சம் ரிப்பீட் பாடமாக்கிக்கொள்ளுங்க. 10 வரைக்கும் தான் இப்ப இருக்கிறோம். நாங்க அடுத்தடுத்த பாடத்துக்கு போகும்போது இன்னொரு 10 நாங்க எக்ஸ்ட்ரா பாடமாக்குறோம். இப்ப நாங்க அதே மாதிரி அல் அவ்வல்ன்றது ஃபெஸ்ட்க்கு சொல்லுவோம். அல் அவ்வல் ஃபெஸ்ட். அதே மாதிரி அஸ்ஸானி, அஸ்ஸானிடா செகண்ட். அப்ப அத்தர்சு சானிடா இரண்டாவது பாடம், செகண்ட் லெசன் அர்த்தம். அதே மாதிரி இது நாங்க படிச்சிருக்கிறோம் அத்தர்சு சாலிஸ், மூன்றாவது பாடம் தான் இப்ப நாங்க படிச்சிட்டு இருக்கோம். இந்த மூன்றாவது பாடத்துல நாம என்னத்தை படிக்கிறோம்னா, நீங்க நல்லா பாருங்க சகோதரர்களே. பாருங்க, ஒரு வேர்டு வந்து சரிதானே பொதுவாக எந்த விதமான கலப்படமும் இல்லாம வரும்போது தன்மையினோட தான் அது இருக்கும். பெரும்பாலும் இல்லாம வார சில வார்த்தைகளும் இருக்கு. ஆனா பொதுவாக வந்து தன்மீனோட வரக்கூடிய வார்த்தைகள் நீங்க இதுல பாக்குறீங்க. பைத்துன் அப்படின்னு இருக்கு. தன்மீன்டா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தின் துன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா தன்மீனுக்குண்டா உதாரணமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த போர்ட்ல. ஏற்கனவே நம்ம படிச்ச விஷயம் தான் இருந்தாலும் போர்டு கண்டினியூ நியூ ஒயிட் போர்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒயிட் போர்டு ஓப்பன் ஆகுங்க. இதுல பாருங்க, இப்ப உதாரணமா அரபுல வந்து அதாவது ஃபத்ஹத்தைன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். கஸ்ரத்தைன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தம்மத்தைன் யூஸ் பண்ணுவோம். இப்படி 3 விதமா வரும். இந்த 3க்கு சேர்த்து தான் தன்வீன் சொல்லப்படும். அதாவது தன் தின் துன்னு முடியும். தன் தின் துன், இந்த 3. இதுல ஏதாவது ஒன்று இல்லாம போனா, உதாரணமா நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ த தி து, த தி து, இதுக்கு தன்வீன் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஃபத்ஹா கஸ்ரா தம்மான்னு நம்ம சொல்லுவோம். தன்வீன் இந்த ரெண்டா வார்த்தை தான் சொல்றது. இந்த ரெண்டா வருது, அதுக்கு தான் தன்வீன் யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க சுருக்கமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவா அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். சரிதானே? ரைட். இப்போ நாம ஒயிட் போர்டை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு புக் போயிட்டுதா? டாக்குமெண்ட்ஸ். ஓகே, டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க எதுல இருக்கிறோம்? அதாவது 3வது பாடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த 3வது பாடத்துல நீங்க பாருங்க, இதுல பாருங்க தன்வீனோட இது எப்படி இருக்குது? பைத்துன் அப்படின்னு இருக்குது. இப்ப இந்த பைத்துன்ல இது அர்த்தம் என்னன்னா அ ஹவுஸ்னு சொல்லுவோம். உதாரணமா ஹாதா பைத்துன்னா திஸ் இஸ் அ ஹவுஸ். போடுவோம். அதாவது நாம ஏற்கனவே படிச்சது மாதிரி டெஃபினட் இன்டெஃபினட்னு படிச்சோம். இது அதாவது வந்து இன்டெஃபினட், ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டை பத்தி பேசல. ஏதோ ஒரு வீடு, பைத்தூன் ஹவுஸ், அவ்வளவுதான். இந்த இடத்துல அல் வந்து அல் வந்து இதுக்கு சொல்லுவாங்க வந்து நம்ம அரபுல படிச்சோம் ஏற்கனவே, நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இன்டெஃபினட்டுக்கு சொல்லுவாங்க நக்கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அரபுல சொல்லுவாங்க நக்கீரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு சொல்லுவாங்க நக்கீரா. நக்கீரத்துன், நக்கீரத்துன். இதுக்கு சொல்லுவாங்க மாரிஃபான்னு சொல்லுவாங்க. மாரிஃபா. நக்கீரா மாரிஃபான்னு சொல்லுவாங்க. இது என்ன நக்கீராண்டா? இது இன்டெஃபினட், இது டெஃபினட். அப்ப பைத்துன் என்பது ஏதோ ஒரு வீட்டை பத்தி பேசுது. அல் பைத்ன்றது குறிப்பிட்ட ஒரு வீட்டை பத்தி அது பேசுது. அல் பைத் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு அப்படின்னு அர்த்தம். சரிதானே? இப்ப நீங்க பாத்துக்கொள்ளுங்க. அதாவது வந்து இப்ப என்ன எழுத்து வருதா? இதுல கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கதான். ஓகே.
இப்ப பைத்துன் என்பது நக்கிரா, அல் பைத் என்பது மாரிஃபா. இப்ப இந்த அல்லுக்கு இதுல வந்து இது அல்லுக்கு தானே, இந்த அல்லுக்கு அரபுல சொல்லுவாங்க மாரிஃபாவுடைய அல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இஸ்முல ஒரு பெயர் சொல்லுல மாரிஃபாவுடைய அல் நுழைந்தால் தன்வீன் இல்லாமல் போகும். இது ஒரு சட்டம். அதாவது பைத்துன் என்ற இந்த நக்கிரால அல் நுழைஞ்சா அல் பைத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? ரெண்டு வித்தியாசம். ஒன்று இந்த 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 சொல்லுல ஏற்பட்ட மாற்றம். பைத்துன் என்பது அல் பைத்து அப்படின்னு மாறுச்சு. இன்னொன்னு கருத்துல உள்ள வித்தியாசம். கருத்துல என்ன வித்தியாசம்? பைத்துன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வீடு இல்லாம நீங்க பொதுவா சொல்றீங்கன்னு அர்த்தம். அல் பைத்துண்டா குறிப்பிட்ட ஒரு வீட்டை பத்தி பேசுறீங்க. இதுல இங்கிலீஷ்ல சொல்லணும்னா த ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பைத்துன் என்றால் அ ஹவுஸ், அல் பைத்து போட்டா த ஹவுஸ். இப்ப நீங்க இதை ஏற்கனவே நம்ம படிச்சதால நம்ம ஒரு மீட்டலுக்காக நான் சொன்னேன். இப்ப நீங்க ஒண்ணு பாருங்க. பைத்துண்டா அ ஹவுஸ். இதுக்கு முன்னால ஹாதா போட்டா ஹாதா பைத்துன், திஸ் இஸ் அ ஹவுஸ். அல் பைத்துண்டா ஹாதல் பைத். தமிழ்ல சொல்லுமே இது ஒரு வீடு. ஹாதல் பைத் இந்த வீடு. ஹாதா பைத்துண்டா இது ஒரு வீடு. ஹாதல் பைத்துண்டா இந்த வீடு. புரியுதா? திஸ் இஸ் த ஹவுஸ் அப்படி சொல்லுவோம். கிதாபுன் திஸ் இஸ் அ புக். ஹாதா கிதாபுன். அல் கிதாபு ஹாதல் கிதாபுன்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் த புக். ஹாதா கிதாபுண்டா திஸ் இஸ் அ புக். அப்ப நாம திஸ் இஸ் அ புக் ஹாதா கிதாபுன் இது இன்டெஃபினட், அதாவது நக்கிராவா வந்துக்குது. அல் வந்தா மாரிஃபாவுடைய அல் வந்துக்குது. அல் கிதாபு அப்படின்னு நம்ம சொல்றோம். அல் கிதாபு, அல் கிதாபு. இங்க பாருங்க, அல் கிதாபு என்ன வித்தியாசம்? அதாவது வந்து நக்கிராவுடைய அந்த மாரிஃபாவுடைய அல் நுழையும் போது இது நீங்க இந்த கிராமட்டிக்கல் டேர்ம்னு சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். கொஞ்ச நாள் கேட்டுட்டு போகும்போது உங்களுக்கு அது தானா பழகிடும். கிதாபுன் அல் கிதாபு அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம். ஜமலுன், ஜமல் தான் இது கேமல் ஒட்டகத்துக்கு சொல்றோம். அல் ஜமலு, அல் ஜமலு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிதானே? இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது வந்து நீங்க இப்ப இதுக்கு வாங்க. இதான் இப்ப நமக்கு மெயினான விஷயம். நாங்க வந்து ஒரு மாரிஃபாவுடைய அல்ல கொண்டு நாம ஒரு பேர் சொல்லும் போதுதான் அதுக்கு வந்து நாங்க வந்து இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல எழுவாய் பயனிலைன்னு நம்ம சொல்லுவோம். உதாரணமா எழுவாய் பயனிலைன்னு நம்ம ஈஸியா புரிஞ்சு கொள்ளடா. ஒருத்தன் வந்து சொல்றான் வீடுங்கிறான். என்னடா வீடு வீடு வீடுங்கிற, என்னடா பிரச்சனை உனக்கு? வீடு வீடுங்கிறான். அப்ப நம்ம அங்க ஏதாவது மெசேஜுக்குதா? இல்ல, ஜஸ்ட் அவன் வீட்டை பத்தி சொல்றான். வீட்டுக்கு என்னன்னே சொல்லல. சொல்றான் காரு காருன்றான். என்னடா காரு? ஒன்றுமே சொல்றான் இல்லடா. நாங்க ஒரு வசனத்தை அவன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதை முடிக்கல. என்ன சப்ஜெக்ட்னு அவன் சொல்றான் இல்ல. வந்து ஒருத்தன் பதறிட்டு வரான். நம்ம இந்த ரோட்ல என்னடா ரோட்ல என்னடா ரோட்ல வாகன ஆக்சிடென்ட் ஆகி வாகன ஆக்சிடென்ட் ஆகி இந்த மெசேஜ முடிக்கல அவன். அப்போ எழுவாய் பயனில்லை என்பது நம்ம இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அல் கலமு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நம்ம என்ன அல் கலமு பேனா பெண்ணா பேனாண்டா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா? அல் கலமு மக்சூருன், இதுக்குதான் பயனிலைன்னு சொல்லுவோம். அதாவது அரபுல எதுக்கு சொல்றது? அல் கலமு என்பது முபத்ததா, மக்சூர் என்பது பயனிலைன்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க. அல் கலமு இது என்ன அர்த்தம்? த பென் இஸ் மக்சூருன், broken. அல் கலமு த பென் இஸ் மக்சூருன், broken. இப்ப நீங்க கேட்கலாம் அரபுல இஸ்ன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஒன்னையும் காணாம? அல் கலமு த பென் ஓகே. இஸ் என்று சொல்றீங்களே, மக்சூருன்னு சொல்றதுக்கு த பென் இஸ் புரோக்கன். இஸ் எங்க? அல் கலமுன்னு சொல்லும் போதே அது இஸ் என்பது அதுக்குள்ள மறைஞ்சு வந்துடும். பேனாண்டு ஒண்ணு இருக்குது. எப்படி இருக்குதா? மக்சூரும் உடஞ்சு போயிருக்கு. அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அல் கலமு த பென் இஸ் மக்சூரும், உடைந்திருக்கிறது. த பென் இஸ் புரோக்கன். அடுத்து பாருங்க, அல் பாபு த டோர், த டோர். அப்ப அல் போட்டதால அல் பாபு. இந்த அல் எடுத்தா எப்படி வரும்? பாபுன் அப்படின்னு. இப்ப மீனிங்லயும் சில வித்தியாசம் வரும். மீனிங்லயும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தாக இருந்தாலும் அந்த வசனத்துல அந்த மொழிபெயர்க்கிற மெத்தட் மாறும். எப்படின்னு பாருங்க, நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லி காட்டுறேன். பாபுன் மஃப்தூஹுன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திறந்த வாசல் அப்படின்னு அர்த்தம். பாபுன் மஃப்தூஹுன். கலமுன் மக்சூருன் என்ன அர்த்தம் கேட்டா உடைஞ்ச பேனான்னு அர்த்தம். இதை நீங்க வேற மெத்தட்ல சொல்றா, அல் கலமு மக்சூரு, த பென் இஸ் broken, இந்த பேனா உடைஞ்சிக்குது. அல் பாபு மஃப்தூஹுன், த டோர் இஸ் ஓபன்.
த டோர் இஸ் ஓப்பன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் ஒன்று இதுல சொல்லி தரேன். இது வந்து நீங்க குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம் இந்த விஷயத்தை, சரிதானே? இந்த குர்ஆன்ல நீங்க நிறைய பார்க்கலாம். இந்த டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க, அரபுல வந்து ஒரு சொல்லிக்குது, இன்னன்னு சொல்லுவோம். நாம சொல்லுவோம் இன்ன. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இல்லை. இன்ன இன்னண்டா என்ன அர்த்தம்? நிச்சயமாக அர்த்தம். என்ன அர்த்தம்? இன்னடா நிச்சயமாக அர்த்தம். இன்னல்லாஹ, இன்னல்லாஹ இன்னைக்கு புறவு வரக்கூடிய பெயர் சொல் வந்து நசுபு செய்யப்படும். அது ஒரு இலக்கண சட்டம். நாம இன்ஷா அல்லாஹ் அதை பத்திய மேலதிகமா படிக்கும் போது தெரிஞ்சுக்கணும். இன்னல்லாஹன்னு தான் சொல்லணும், இன்னல்லாஹுன்னு சொல்லப்படாது. இன்ன வந்து அதுக்கு புறவு உள்ள பெயர் சொல் நசுபு, அதாவது ஹேண்டு வரும், ஹூண்டு வர, இன்னல்லாஹூன்னு வராது, சரிதானே? இப்ப நீங்க பாருங்க, அல் பாபு மஃப்தூஹுன் என்ற இந்த சொல்லுக்கு முன்னால இன்னல் பாப மஃப்தூஹுன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நிச்சயமாக இந்த டோர் திறந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க குர்ஆன்ல பாருங்க, இன்ன ஹாதல் குர்ஆன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னண்டா நிச்சயமாகன்னு உங்களுக்கு படிச்சு தந்துட்டேன். இன்ன ஹாதல் குர்ஆன என்ன அர்த்தம்? நிச்சயமாக இந்த குர்ஆன் அர்த்தம். புரியுதா? நிச்சயமாக இந்த குர்ஆன். குர்ஆன் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நம்ம படிச்சுக்கிறோமா இல்லையா? நிச்சயமாக இந்த குர்ஆன் நேரான பாதையை காட்டுகிறது. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அல் பாபு மஃப்தூஹுன், இன்னே போட்டா இன்னல் பாப மஃப்தூஹுன் வருது. குர்ஆனை படிக்கும் போது இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்ன வந்த இடத்துல எல்லாம் நீங்க பாருங்க, இன்டீட் நிச்சயமாக ஒரு அர்த்தம் ஒண்ணு வந்துடும். ஹைர், ரைட். அடுத்த பார்ப்போம். இத பேக் பண்ணணுமோ? ஓகே. அதே மாதிரி நீங்க பாருங்க, இப்ப நாங்க அல் வலது ஜாலிசுன், த பாய் இஸ் ஜாலிசுன் என்னது? சிட்டிங், உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பையன், அதாவது இந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். த பாய் இஸ் சிட்டிங், அதாவது இந்த பையன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி வல் முதர்ரிசு, வல் முதர்ரிசு, முதர்ரிசுண்டா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்துகிறேன், டீச்சருக்கு சொல்றேன், ஆசிரியர். வா வந்து அண்ட், அதாவது வாவுல் அத்துக்குமாங்க இதுக்கு, அதாவது ரெண்டு சொற்களை இணைக்கிற வாவு. வாவுல பல வகையான வாவு இருக்குது, இது வாவுல் அத்து. சில வாவு இருக்குது வந்து ஹால் வரும், ஏன்னா அதே மாதிரி சில வாவு இருக்குது ஹால்னா என்ன, ஒரு நிலையை காட்டுறதுக்காக. அதே மாதிரி ஒரு சில வாவு இருக்குது சத்தியம் பண்ணும். உதாரணமா ஒஸ்ஸமா, வானத்தின் மீது சத்தியமாக, ஒல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக, ஒஷம்சி சூரியன் மீது சத்தியமாக. இது அல்லாஹ் பண்றான், நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அல்லாஹ்ல மட்டும் தான் பண்ணணும். அல்லாஹ் எதுல வேண்டாலும் பண்ணுவான். காலத்தின் மீது சத்தியமாகம்பா. உதாரணமா வல் காபத்தி, காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்லலுமா? சொல்லக்கூடாது. அல்லாஹ் தவிர யாரையும் கொண்டு நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது. வாவு என்பது வாவுல் கசம்பாங்க, அது வேற வாவு, நம்ம அதையும் படிப்போம். இந்த வாவு வந்து அண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது அல் வலது ஜாலிசுன், த பாய் இஸ் சிட்டிங், வல் முதர்ரிசு வாகிஃபுன், வ என்றது அண்ட், இன்னும் இஸ் ஸ்டாண்டிங். வாகிஃப்ன்றது என்னது? நிக்கிறாரு, நிக்கிறாரு. வாகனத்தை நிப்பாட்டத்துக்கு மௌகிஃபு செய்யாரான்னு சொல்லுவாங்க. வாகனம் நிறுத்தாட்டும் இடம் அர்த்தம், சரிதானே? ரைட். அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு படிச்சுட்டோம் இதெல்லாம். இப்ப நாங்க இந்த 10 சொற்களையும் டீப்பா கொஞ்சம் மறுபடி பார்ப்போம். இது வந்து நம்ம கடைசி பாடத்துல படிப்பிச்சதுதான் என்றாலும் மறுபடியும் நாம என்ன பெரிய ஆட்கள் தானே, சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. பெரிய ஆளுகளுக்கு நம்ம திருப்பி திருப்பி அப்படி ஞாபகப்படுத்திட்டு போகும்போதுதான் அதை அடுத்தடுத்த பாடம் வந்து ஈஸியாகும். அதனால நாங்க அல் கிதாபு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க எழுதுறண்டாலும் நீங்க எழுதி கொள்ளுங்க, இல்லாட்டி அந்த திருப்பி திருப்பி வாசிக்கும் போது உங்களுக்கு மனசுல பதியும். அல் கிதாபு, த புக் இஸ் ஜதீது அப்படின்னா நியூ. த புக் இஸ் நியூ, த புக் இஸ் நியூ. அதே மாதிரி வா வந்தா அண்ட். வல் கலமு அண்ட், த பென் இஸ் கதீமுன். கதீமுன் என்ன அர்த்தம்? ஓல்டு. ஓல்டு, வெரி குட். அப்ப அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன், த புக் இஸ் நியூ அண்ட் த பென் இஸ் ஓல்டு. இப்ப உங்களுக்கு ஜதீதுண்டா புதுசு, கதீம்டா பழசு. இப்ப உங்களுக்கு சொல்லலாம் ஹாதா ஜதீதுன். நீங்க நீங்க ஒரு கிதாப்னு சொல்லுக்கு உங்களுக்கு ஒரு அதுக்கு ஜதீது தெரிஞ்சா நீங்க ஹாதா கலமுன் ஜதீதுன்,
ஏன்னா ஹாதா பைத்துன் ஜதீதுன், ஹாதா மஸ்ஜிதுன் ஜதீதுன், அந்த இடத்துல சொல்லத்தான் போடணும். ஹாதா ஹாசுபுன் ஜதீதுன், அப்படித்தானே? ஹாதிஹி ஹாதிஹில் மദ്രസா ஜதீதா, ஏன்னா அது அந்த அந்த பெண்பால் வரக்குள்ள ஜதீதும் ஜதீதத்துன்னு வந்துடும். அது நம்ம அதை கொஞ்சம் கஷ்டமாயிரும் உங்களுக்கு. அப்ப நீங்க திங்ஸ்ல பார்க்கணும். ஹாதா மிஃப்தாஹுன் ஜதீதுன், அப்படித்தானே? அப்படியே நீங்க ஹாதா வரக்குன் ஜதீதுன், அப்படித்தானே? ஹாதா ரஜுலுன் ஜதீதுன், ஹாதா ரஜுல்னா மனுஷன், வரக்கட்ட பேப்பர், இந்த மனுஷன் புதுசு. ஹாதா தாலிபுன் ஜதீதுன், இது வந்து புதிய மாணவர் நம்ம சொல்லலாம். அல்லது ஹாதா தாலிபு, இந்த மாணவர் ஜதீதுன், புதுசு சொல்லலாம். அல் கிதாபு ஜதீதுன் அப்படின்னா the book is new. அப்ப இதுக்கு முன்னால ஹாதா போட்டா ஹாதல் கிதாபு ஜதீத், இந்த புத்தகம் புதுசு. ஹாதல் கிதாபு, இது புதிய புத்தகம் சொல்றதுக்கும் இந்த புத்தகம் புதுசுனதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வழங்கி. ஹாதா கிதாபுன் ஜதீதுண்டா இது திஸ் இஸ் a new book. ஆனா இந்த இடத்துல எப்படி வந்துக்குது? அல் கிதாபு ஜதீதுன், முன்னால ஹாதா போட்டா ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் ஜதீதுன் புதுசு. வஹாதல் கலமு, இன்னும் இந்த புத்தகம் கதீமுன். ஹாதா முன்னுக்கு போட்டு போட்டு பாருங்க. நீங்க வந்து நீங்க படிக்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னால ஹாதா போட்டா என்ன அர்த்தம் வரும்? அல் கிதாபு ஜதீது, ஹாதல் கிதாபு ஜதீது, அவ்வளவுதான். அல் கலமு கதீமுன், ஹாதல் கலமு கதீமுன், என்ன அர்த்தம்? அல் கிதாபு ஜதீது, ஹாதல் கிதாபு, இந்த புத்தகம் புதுசு. இந்த அல் இல்லாம சொன்னா ஹாதா கிதாபுன் ஜதீதுன், இது புதிய புத்தகம். சொல்லு அல் கலமு கதீமுன், the pen is old, அவ்வளவுதான் சொல்லு. ரைட், ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது அல் ஹிமாரு சகீருன், அல் ஹிமாரு சகீருன் அப்படின்னா the donkey is small, இந்த donkey அதாவது கழுதை சின்னதாக இருக்குது. and wal hisanu kabirun, wal hisanu kabirun அப்படின்னா and the horse is big, இந்த குதிரை பெருசா இருக்குது. இப்ப நீங்க இந்த இடத்துல சகீருன் கபீருன், அப்ப உங்களுக்கு தெரியும் சகீர்னா சின்னது, கபீர்னா பெருசு. இதெல்லாம் நீங்க அரபு நாட்டுல உள்ளவங்களுக்கு அடிக்கடி காதுல விழுந்த சொற்கள் தான். ஹாதா நஃபர் சகீர், ஹாதா நஃபர் கபீர், ஹாதா அர்பாப் கபீர், நம்ம சொல்லுவோம் இல்லை அடிக்கடி. இது பெரிய முசப்பா இவர், ஏன்னா இந்த சின்ன பையப்பா. ஹாதா வலது சகீர், ஹாதா ஷூ ஹாதா கிதாப் சகீர் வல கபீர், ஹாதா சகீர், ஓ மாஷா அல்லாஹ் ஹாதா சகீர். நம்ம அடிக்கடி காதுல விழுந்துருக்கு நமக்கு. ايش هذا؟ هذا كتاب. كتاب هذا كتاب جديد ولا كبير؟ قديم. لا 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 هذا جديد، هذا ما شاء الله هذا جديد. اوكي هي இப்படிதான். அப்ப நீங்களா என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணி நாங்க இதுல இருந்து பாதுகாத்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டா இல்ல தானே? ஹலோ, ஆமா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ ஓகே. இப்போ கிளியரா இருக்கு. சரி, ஓகே. அப்ப அல் ஹிமாரு சகீரும் வல் ஹிசானு கபீரும். அப்ப இந்த இடத்துல ரெண்டு சொல் உங்களுக்கு படிக்கிறீங்க. என்ன? சகீரும் கபீரும். நீங்க அடிக்கடி அரபு நாட்டுல கேட்கிற சொல் தான் சகீரும் கபீரும். சகீர்னா சின்னது, கபீர்னா பெருசு. அல் குர்சியு பாருங்க, மக்சூரும் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். அல் குர்சியுண்டா the chair, குர்சியுன் அல் குர்சியு, குர்சியுன் அல் குர்சியு மக்சூருன், the chair is broken, the chair is broken. இப்ப நீங்க குர்சி மட்டுமா? நீங்க அல் அல் கலமு மக்சூருன், அல் பைத்து மக்சூருன் சொல்லலாம். ஏன்னா எது இதெல்லாம் உடையுமோ அது உங்களுக்கு என்ன? அல் 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 மஸ்ஜிது மக்சூருன். அதே நேரத்துல ஃபீமேல் வந்தா தா ஒன்னும் எக்ஸ்ட்ரா வந்துடும். உதாரணம் அல் மதரசத்து மக்சூரத்துன், ஒரு தாவை சேர்த்துறோம் அங்கேயும். வழங்குதா? இந்த நேம்ல நீங்க சேர்த்தீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய அந்த சொல்லுவாங்க ப்ரெடிகேட், அதுலயும் நீங்க என்ன செஞ்சீங்க? தாவை சேர்த்து. அல் குர்சியு மக்சூருன், அல் மதரசத்து மக்சூரத்துன், அது பிறகு நம்ம படிப்போம். இப்ப சும்மா கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அப்போ இது மக்சூருன்ற வேர்டை நீங்க அல் மக்தபு மக்சூருன், அல் மிஃப்தாஹு மக்சூருன், உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ ஏன்னா மக்சூருன் மக்சூருன் மக்சூர்னா உடஞ்சிக்குது, அவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க, நாலாவது அல் மின்தீலு, மின்தீலுன் அப்படின்னா கர்ச்சிப், கைக்குட்டை. அல் மின்தீலு அல் மின்த கர்ச்சிப் இஸ் வசிஹுன், வசிஹுண்டா டர்ட்டி, என்ன ஊத்த, இந்த கர்ச்சிப்புக்குத ஊத்தி ஆயிடுது. இப்ப நீங்க அல் கமீசு வசிஹுன், அல் மகானு வசிஹுன், அத்துக்கானு வசிஹுன்,
அர்ரஜுலு வசிகுன், வசிகுன் வேட்டி என்னவெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரியுமா நீங்க அதை போட்டுருங்க, அவ்வளவுதான். அந்த போட்டா நீங்க வேர்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு இப்ப தேவை என்ன, வசிகும் தெரியும், என்னவெல்லாம் ஊத்தி ஆகணும்னு இந்த பொருளை தெரிஞ்சா போதும். அல் ஹாசுபு வசிகும், the computer is dirty, ஊத்தி ஆகி என்ன பண்ணா ايش هذا وسخ, அப்படி சும்மா சொல்லலாம். நீங்க அப்படி சொல்லி படம் வரும். ஓகே, خلاص. அப்ப வசிகுன் அப்படின்னு அந்த அந்த வேர்டு வந்து டர்ட்டி, ஊத்த. என்னடா அந்த நீ ஊத்த குப்பை ஆகிடா அப்படின்னு சொல்ல மாட்டான். வசிகுன், வசிகுன். அல் மாஉ பாரிதுன், பாரிதுன் பர்துன்றது குளிர்க்கு சொன்னது. பர்துன்றது குளிர். குர்ஆன்ல சொல்றான் பர்தம் வலா ஷராபான் எல்லாம் சொல்றான். அங்க குளிர்ச்சியையோ குளிர்பானங்களையோ அவனுக்கு அங்க கிடைக்காது நரகத்துல. வழங்குதா? அங்க என்ன கிடைக்கும்? யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைக்கு மேலால் கொதிக்கின்ற நீர் ஊற்றப்படும். யுஸ்கரு பிஹி மாஃபி புத்தூனிஹி வல் ஜுலூத், மாஃபி புத்தூனிஹி வல் ஜுலூத். அந்த கொதிக்கக்கூடிய தண்ணி அல்லாஹ் தஆலா நரகத்துல ஊத்துவான். அதனால அவர்களுடைய தோள்களும் வயிறுகளில் உள்ளவைகளும் உருகி வடிந்து விடும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த நரகத்திலிருந்து. அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கணும். நம்ம அல்லா இடத்துல அடிக்கடி அல்லா இடத்துல தஅவது பில்லாஹி மின் அதாபில் கபர் மின் அதாபி ஜஹன்னம். அல் மாஉ பாரிதுன், பாரிதுன்றது என்னது? கூலாய்க்குது, குளிராய்க்குது அர்த்தம். அல் மாஉ த வாட்டர், மாஉன் அப்படின்னா தண்ணீர். அல் மாஉ த வாட்டர். மோய்மாங்க, இல்லாட்டி மோய்மாங்க, மாய்மாங்க, எல்லாமே இந்த அரபிகள் சும்மா அவங்க புழக்கத்துல சொல்லிக் கொள்ற விஷயங்கள். அசல் என்ன? அல் மாஉ, அல் மாஉன்னா தண்ணி, த வாட்டர். பாரிதுன் கூல். இப்ப நீங்க என்ன சொல்லலாம்? அஷ்ஷராபு பாரிதுன். ஏன்னா என்னென்னலாம் நீங்க சொல்லணுமோ பாரிதுனுக்கு போட்டுருங்க. அல்லபனு பாரிதுன், அப்படித்தானே? அஷாய் பாரிதுன், லேஷாத பாரிது, என்ன இது குளிராய்க்குது, ஆறி போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். அல் கமரு பாருங்க, அல் கமரு ஆறாவது. த மூன் இஸ் ஜமீலுன், ஜமீல்னா பியூட்டிஃபுல். த மூன் இஸ் பியூட்டிஃபுல். இது ஃபீமேல் வந்து ஜமீலத்துன் அப்படி சொல்றோம். ஜமீலத்துன் ஃபீமேல். உதாரணமா அல் மர்அத்து, அல் மர்அத்துன்னா என்ன? ஒரு பெண்ணுக்கு சொல்றது. பெண் ஜமீலத்துன், the woman is beautiful. இந்த பெண் வந்து அழகாக இருக்கிறாள். அல் மர்அத்து என்னது? ஜமீலத்துன், தாவன் வரும். இப்ப என்ன? ஃபீமேலிலே அல் கமரு ஜமீலுன். ஏன் அல் கமர் வந்து மெஸ்குலைன், ஆகவே ஜமீலுன் அல் கமரு. the moon is beautiful, the moon is beautiful. கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஏழாவது பாருங்க, அஸ்ஸபா, அதாவது அஸ்ஸாபிஆ. அஸ்ஸாபிஆனா ஏழாவது. அஸ்ஸாபிஆ பாருங்க, அல் பைத்து, அல் பைத்து the house is கரீபுன், கிட்ட. கரீபுனா என்ன? கிட்ட. நான் இதுக்கு இஸ்மு தஃதீல் சொல்லி தந்தேன். அக்ரபு, அக்ரபுனா என்னது? ரொம்ப கிட்ட. அல்லாஹ் அக்ரப், அல்லாஹ் ரொம்ப கிட்டங்க. கபீர்னா பெருசு, அக்பர் ரொம்ப பெருசு, சகீர்னா சின்னது, அஸ்கர் ரொம்ப சின்னது, ஜதீத் அதே மாதிரி, கதீம் அக்தம். இப்படி சில சில விஷயங்கள் நாங்க இந்த சொற்கள்ல படிச்சுக்கணும். அல் மாஉ பாரி, அல் பைத்து கரீபுன், கரீபுனா கிட்ட இருக்குது. அந்த the house is near, wa and al masjidu ba'idun, the masjid is far. இந்த பள்ளிவாசல் தூரத்துல இருக்குது. அழகா சொல்றது. பஈதுனா தூரம், அபஅதுனா ரொம்ப தூரம், கரீபுன் கிட்ட, பஈதுன் தூரம். இப்ப நீங்க இதை மாத்தி சொல்லலாம். அல் மஸ்ஜிது கரீபுன் வல் பைத்து பஈதுன், அப்படிதானே? சொல்லலாம். அர் ரஜுலு கரீபுன் வல் முதர்ரிஸு பஈதுன். நீங்க வேர்டை போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 வேர்டு இருந்தாலும் அந்த 10 வேர்டை வச்சு நீங்க புதுசா நீங்க கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மொழி நடைகள் உங்களுக்கு மனசுல நல்லா பதியும். இன்ஷா அல்லாஹ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, அல் ஹஜரு. அல் ஹஜரு, ஹஜரும் அப்படின்னா ஸ்டோன், கல். நம்ம ஏற்கனவே படிச்சோம். அல் ஹஜர்னா the stone is தகீலுன். தகீல்னா என்ன அர்த்தம்? the stone is அதாவது வந்து இந்த கோல் வந்துட்டுன்னா அந்த ரெக்கார்டிங் இல்லாம போயிருமா? ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ரைட். அப்போ அல் ஹஜர், அல் ஹஜர்னா என்ன? the stone is சகீலுன். சகீலுண்டா ஹெவி, பாரமானது. அதே மாதிரி வல் வரகு, வா இன்னும் அல் வரகு, the paper is khafifun. இதுல கொஞ்சம் கிளியர் இல்லாம இது வந்து khafifun. ஓகேவா? khafifun.
ஹஃபீஃபுன். உங்களோட புக்கில் பார்த்துக்கொள்ளுங்க, கிளியர் ஆகிக்கிறாண்டு. ஹஃபீஃபுண்டா என்ன அர்த்தம்னா வெயிட்லெஸ் சொல்லுவாங்க. உதாரணமா நீங்க குர்ஆன்ல பாருங்க, அம்மாமன் சகுலத், சகீல் சகுலத், அம்மாமன் சகுலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையின் இடை பாரமாக இருக்கிறதோ. சகுலத்னா என்ன? பாரமாக இருக்கிறதோ. ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவன் அல்லாஹ் புரிந்து கொண்ட வாழ்க்கையில இருப்பான். அம்மாமன் ஹஃபத் ஹஃபீஃபுன், ஹஃபத் யாருடைய நன்மையின் இடை பாரம் குறைஞ்சிக்குதோ, உம்முஹு ஹாவியா, அவன் ஒதுங்கும் இடம் ஹாவியா, நரகமாகும். அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல சகீலுன்றது ஹெவி, ஹஃபீஃபுன் அப்படின்றது என்ன அர்த்தம்? அதாவது வெயிட்லெஸ், பாரம் குறைஞ்சதுன்னு அர்த்தம். இதை நீங்க நல்லா படிச்சு கொள்ளுவாங்க. அதே மாதிரி பாருங்க, அல் லபனு, இதெல்லாம் வந்து குர்ஆன்ல இந்த ஹஃபீஃப் என்ற சொல் வருது, வரக் என்ற சொல் வருது, சகீல் என்ற சொல் வருது. இதெல்லாம் வேற வேற வடிவங்கள்ல வரும். அப்ப நீங்க கொஞ்ச நாள் போகும்போது சகீலும் சகுலத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நீங்க வேர்ப படிக்கும் போது புரிஞ்சு கொள்வீங்க. சகுலத்துனா என்ன, சகீல்னா என்னன்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? ஹஃபீஃப், ஹஃபத், உங்களுக்கு அது விளங்கும். உதாரணமா அந்த ஹதீஸ்ல வருது, ஒரு மூமினுடைய அஸ்கல், மிகவும் பாரமானது. ஒரு மூமினுடைய நன்மை தட்டுல மிக பாரமானது ஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பு. அப்ப இதுகளெல்லாம் என்னென்ன சம்பந்தம்னு சொல்லி நீங்க அரப டீப்பா படிக்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடாது. பாருங்க, அல்லபனு த மில்க் ஹாருன். ஹார்னா என்னது? ஹாட் ஆகி. த மில்க் இஸ் ஹாருன். ஹார், வாயித் ஹார் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். நம்ம அரபுல حار، لا وايد حار، وايد حار، وايد. أرسلوا ما يليان. اللبن حار، القميص نظيف، كلين. الغرفة، غرفة روم، الغرفة نظيفة، the room is clean. أنا المكان، مكان ده இடத்துக்கு சொல்லுவாங்க مكان، مكان. المكان نظيف، the இடம் துப்புரவாகிது. அல் பைத்து நதீஃபுன், இந்த வீடு துப்புரவாகிது. நம்ம சொல்லலாம். நம்ம வந்து ஜாயின் பண்ணி நாம ஒண்ணு ட்ரை பண்ணணும், படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வேர்டெல்லாம் நான் சொல்லி தந்த விஷயங்களை நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவி கொண்டு அது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்ப நாங்க படிச்சுக்கிறோம் தமாரீன் அப்படின்னு. தமாரீன் என்னது? தம்ரீனுடைய ப்ளூரல் தான் தமாரீன். தம்ரீனும், தம்ரீன் ஏற்கனவே நம்ம படிச்சுக்கோம். தம்ரீன் எக்ஸசைஸ், பயிற்சி. தமாரீன் பயிற்சிகள் நாம் ஏற்கனவே உங்களுக்கு படிச்சோம். இக்ரா, இக்ரா, இக்ராண்டா ரீட், வா உக்துபு சேர்த்து சொல்லும்போது வக்துப். இக்ரா வக்துப், ரீட் அண்ட் ரைட். அதுக்கப்புறம் சொல்றாங்க மஅ பப்தி அவாஹிரில் கலிமாத்தி. மஅ என்ற அந்த சொல்ல கொஞ்சம் படிப்போம். இது முக்கியமான ஒரு விஷயம். மஅ என்று சொன்னா வித்ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மஅன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வித்ன்னு அர்த்தம். நாம இப்போ கொஞ்சம் போர்டு எடுத்து, இப்ப இந்த சப்ஜெக்ட் அப்படியே இருக்கட்டும், நாம இப்ப போர்டுக்கு போவோம். போர்டுல பார்ப்போம் இந்த மஅவை எப்படி யூஸ் பண்ணலாம். சரிதானே? மஅ, ஓகே. மஅ, கலர் வேற கலர் வராது. ஓஹோ, பேனிலே ரெண்டு மாதிரி இருக்கும். மஅன்னு சொன்னா இந்த மஅண்டா என்ன அர்த்தம்? வித்துன்னு அர்த்தம். வித், உடன். இப்ப இதை நீங்க பாருங்க, குர்ஆன்ல நிறைய இந்த மஅ இந்த சொல் வருது. இன்ன மஅய ரப்பின்னு வருது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரான்னு வருது. இந்த மஅய நீங்க தேடி பாருங்க, குர்ஆன்ல எக்கச்சக்கமான இடங்கள்ல இந்த மஅன்னு சொல் வரும். இந்த மஅ என்பது என்ன? வித். உதாரணமா மஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மஇண்டா வித் மீன்னு அர்த்தம், என்னோடு. மஇண்டா என்னோடுன்னு அர்த்தம். ம, எனக்கு இதுல எழுத வருது இல்ல. மஇ, மஇண்டா வித் மீ, என்னோடு அப்படின்னு அர்த்தம்.
சரிதானே? அதே மாதிரி மஅக மஅக உன்னோடு அர்த்தம். மஇ வித் மீ, மஅக உன்னோடு, மஇ வித் மீ. யாவ சேர்த்தா பொதுவா கிதாபி ஏண்ட புக், கிதாபுக ஓண்ட புக், ஃபீமேல் இருந்தா கிதாபுக்கி, அழகா சொல்றது. அதே மாதிரி மஅ நா அன்றா, மஅ நா, மஅ நா. எப்பவுமே இந்த நாண்டு வந்தா எங்களோடன்னு அர்த்தம். வழங்குதா? மஅனா எங்களோடுன்னு அர்த்தம். இப்ப நாம ஏற்கனவே ஒரு சொல்லு ஒண்ணு படிச்சோம் தானே? என்ன சொல்லு? இன்ன. இன்ன நிச்சயமாகன்னு அர்த்தம். அப்ப இன்ன மஇன்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக என்னோடுன்னு அர்த்தம். நிச்சயமாக என்னோடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தெரியுமா? பனூ இஸ்ரவேல் சமுதாயம் சொன்னாங்க, நாங்க இன்னா லமுத்ரகூன் அப்படின்னாங்க. நாங்க மாட்டிக்கிட்டோம், நம்ம கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இன்ன மஇ. இந்த இன்ன வந்ததால மஇயன்னு சொல்லுவோம். இது மஇ தான், அது மஇயன்னு சொன்னா அது ஒரு சட்டம் இது. இன்ன மஇய நிச்சயமாக என்னோடு ரப்பி எனது ரப்பு இருக்கிறான், எனது ரப்பு இருக்கிறான். அப்ப மஅன்றது நீங்க அந்த அந்த சொல்லுல இந்த மஅ வந்ததால அந்த விஷயத்தை படிக்கும். உடன் அப்படின்னு அர்த்தம். மஅ உடன், மஅக உன்னுடன். உதாரணமாக கேட்போம், மன் மஅகன்னு கேட்போம். மன் மஅக உன்னோடு யார் இருக்கிறா? மன் ஹூ, மஅக உன்னோடு இருப்பது யாரு? மன் மஅக. மஇ அப்துல்லா என்னோடு அப்துல்லா இருக்கிறான். அவ்வளவுதான் சொல்லுது. அவ்வளவுதான் மஅ. அப்ப அந்த மஅ என்ற சொல் குர்ஆன்ல நிறைய வாரத்தால நீங்க இத கொஞ்சம் இந்த சொல்ல வார இடத்துல கொஞ்சம் பாருங்க என்ன கருத்திக்குது. மஅனா இன்ன மஅனா எங்களோடு, இன்ன இன்னல்லாஹ மஅனா நம்ம சொல்லலாம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இது ஒரு ஆள் கவலையில இருக்கிறாரு, பயத்துல இருக்கிறாரு, என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம என்ன சொல்றோம்? லா தக்லக், லா தக்லக், டென்ஷன் ஆகாது. லா தஹப், பயப்படாத. இன்னல்லாஹ மஅக நிச்சயமாக அல்லாஹ் உன்னோட இருக்கிறான். இவ்வளவுதான், அல்லாஹ் உன்னோட இருக்கிறான். வஹுவ யன்சுருக உனக்கு உதவி செய்வான். லிமாதா லிமாதா தஹப் நீ எதுக்காக பயப்படுறான் நம்ம கேட்போம். ஏன்னா அப்ப நீ பயப்படாத. மஅ உடன். அப்ப நீங்க இப்ப ரெண்டு விஷயத்த வழங்க. மஈண்டா என்னோட, மஅகண்டா உன்னோட. அப்ப இன்ன மஈண்டா நிச்சயமாக என்னோடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மஇய ரப்பி நிச்சயமாக என்னோடு எனது ரப்பு இருக்கிறான் அப்படின்னு. இவ்வளவுதான் சொல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா நிச்சயமாக, இன்ன மஅல் உஸ்ரி. உதாரணமா மஅ முஹம்மதுனா முஹம்மதோடு, மஅ யாசர்னா யாசரோடு, மஅ சைஃபுல்லா சஃபியுல்லானா சஃபியுல்லாவோடு. இன்ன மஅ சஃபியுல்லா நிச்சயமாக சஃபியுல்லாவோடு, வலதுஹு அவரோட மகன் இருக்கிறாரு. வலதா சொல்லு, வலதா சொல்லு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி. உஸ்ருன்றது கஷ்டத்துக்கு சொல்லுது. இன்ன மஅல் உஸ்ரி நிச்சயமாக கஷ்டத்தோடு, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா லேசும் இருக்கிறது. நிச்சயமாக இன்ன மஅல் உஸ்ரி கஷ்டத்தோடு என்ன இருக்குது? யுஸ்ரா லேசு இருக்கிறது அப்படின்னு. அப்போ இந்த மஅன்ற விஷயத்த நாம கொஞ்சம் பார்க்கணும். எப்படின்னு கேட்டா உடன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். நான் நினைக்கிறேன் இது இதோட போதுமாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது கொஸ்டின் இருக்கிறா? Assalamu alaikum. வலைக்கும் ஸலாம், சொல்லுங்க. Yeah, this ma means you're saying that this one. मअ सॉरी, Yeah, हिंदी ma में, हिंदी में बात करो, मुश्किल नहीं. mal usri. मअल Mal. उस्री, उस्री कष्टத்தோடு, मुश्किल से, Okay. मुश्किल से, मअल उस्री मुश्किल से था ना, मुश्किल, मुश्किल के साथ आसान है, मुश्किल के साथ आता है, correct. मुश्किल के साथ आसान है. इन्न मअल उस्री யுஸ்ரா. முஸ்கில் இண்டீடுக்கு என்ன சொல்றது உருதுல, எனக்கு அந்த சொல் ஞாபகத்துக்கு வருது இல்ல. आसान, मुश्किल के साथ आसानी है. मुश्किल के साथ आसानी है. इन्न मअल उस्री मुश्किल के साथ युस्रा आसान है. समझ में आया?
Ma means के साथ. मा mean with, साथ. Okay, okay, okay. माई with, मेरा साथ. मेरे साथ. मा मोहम्मद के साथ. मेरा किताब मोहम्मद के साथ है, ऐसा إن बोल الله सकते. مع الصابرين. इन्नल्लाह, very good, अहसंत, बारकल्लाहु फीक. إن الله इन्नल्लाह مع मअस साबिरीन. निश्चयமாக अल्लाह ने, indeed अल्लाह साबिरों के साथ है. साबिर क्या बोलना है हिंदी में? सबर करने वाले. हाँ हाँ, सब्र अल्लाह ताला करने वालों के साथ सबर करने अल्लाह वालों है. के साथ है. इन्नल्लाह मअस साबिरीन, है ना. कुरान 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 मजीद में बहुत है, इन्न मइया, इन्न मई, मई, माना, मअक. हाँ, जज़ाकुमुल्लाहु खैरन. Where is the question? Do you have any question? More question? ஷேக் மானா என்ன சொன்னீங்க? மானா மஅன்றது உடன் அப்படின்னு அர்த்தம். உடன், வித். நான் திருப்பி உங்களுக்கு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. சரியா? அதை மட்டும் வேணா, அடிக்கடி குர்ஆனை நீங்க படிக்கிற ஒரு சொல்லுறதால இந்த சொல்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சா கொஞ்சம் நல்லது. ஏன்னா உஸ்ருனா டிஃபிகல்ட், ஈஸிங்கிறது என்னது? யுஸ்ரா, ஈஸி. உஸ்ருனா டிஃபிகல்ட் சொன்னீங்க. ஆனா ஈஸின்றது வந்து உதாரணமா சஹல்பாங்க. சஹலுண்டா ரொம்ப லேசி. அல் அரபியா சஹலுன் ஜித்தன், சஹலத்துன் ஜித்தன். அரபு மொழி என்பது பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியானது அப்படின்னு. ஈஸின்றது சஹல்மோ. யுஸ்ருன்றது வாழ்க்கையில வர கஷ்டம். உஸ்ரு யுஸ்ருமாங்க. அல் உஸ்ருன்றது கஷ்டம், அல் யுஸ்ருன்றது லேசி, லேசி படுத்துறேன்னு சொல்லுங்க. வழங்க சொல்ல அல்லாஹ் யஸ்ஸரக அல்லாஹ், அல்லாஹ் யஸ்ஸர் உமூரக்குன்னு அரபிகள் சொல்லிப்பாங்க, கேடிப்பீங்க. யஸ்ஸர் அல்லாஹு உமூரக், அல்லாஹ் உங்கள் காரியங்களை இலகுபடுத்துவானாக நம்ம சொல்றோமே. கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே இங்க ஓகே. பாருங்க, நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எனக்கு இந்த நான் எழுதுறது கொஞ்சம் இது, ஆனா ஓகே நான் எழுதுறேன் மேக்சிமம். என்ன பேன மாறிட்டோ? சரி, இதுக்கு அர்த்தம் வந்து உடன், வித், சாத். உதாரணமா மஅல்லாஹ், மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன். அல்லாஹ் சொல்றான் லா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வுடன் வேறு ஒரு கடவுளை நீங்கள் அழைக்க வேண்டாம். லா யதுஊன, அல்லாஹ் குர்ஆன்ல மஅல்லாஹ்னு சொல்றாங்க, அல்லாஹ்வோட. அப்ப அல்லாஹ்வுடன், அல்லாஹ்வோட. இதே மாதிரி நாங்க சொல்றோம் மஅ முஹம்மது அப்படின்னு சொல்றோம். முஹம்மதுடன். மஅ சதீகி, சதீகோட என்ற கூட்டாளியுடன். மஅ உஸ்தாதி, என்னுடைய ஆசிரியருடன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த மாய மஇ, என்னுடன், என்னுடன் யா போட முடியும். மஇ, என்னுடன், வித் மீ. வழங்குதா? மஇ. ஓகே, அடுத்த பாருங்க, உன்னுடன் அப்படின்னு சொல்லும் போது மஅக, மஅக, உன்னுடன். புரியுதா? இதே மாதிரி தான் பொதுவாக வந்து இந்த நூன் அலிஃப் வந்தா எங்களோட. உதாரணமா நான், எங்களோடு, நம்மோடு அப்படின்னு சொல்லி. எங்களோடு ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் உங்களுக்கு கொஞ்சம் விளங்காது நினைக்கிறேன். நம்மோடு, அதாவது எங்களோட. வித்தஸ், எங்களோடு. விளங்குதா? நஹ்னுட நாங்கள், மானாண்டா எங்களோடு. எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்ன மஅனா ரப்புனா, நிச்சயமாக எங்களோடு எங்களது ரப்பு இருக்கிறான். இந்த நான் வந்து எங்கடன்னு அர்த்தம். உதாரணமா நம்ம பாப்போமே, உதாரணம் சொல்லுமே, கிதாபுன்னு நம்ம சொல்றோம். கிதாபுன் புத்தகம், சரிதானே? என்னுடைய புத்தகம். கிதாபுன் ரப்பு, நம்ம கூப்பிடுறோம் அல்லாஹ்வை ரப்பனாண்டு. ரப்புனா எங்கட ரப்பு. ரசூலுனா எங்களுடைய தூதர்.
விளங்குதா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்னு கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்கட ரப்பே, ரப்பனான்னு எங்கடன்னு அர்த்தம், நம்முடைய, எங்களுடைய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் மஅனா, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். மஇ என்னோடு, மஅக உன்னோடு. ஒரு பெண்ணா இருந்தா மஅகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுவும் உன்னோடு தான். அதை நம்ம இன்னும் படிக்கல, டீப்பா படிக்கும்போது விளங்கும். போதுமா? முடிச்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். நான் இன்ஷால்லா டவுட் ஆயிருந்தா லைவ் கிளாஸ்ல மத்தப்பா இந்த விஷயத்தை. ஓகே ஷேக், இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தஆலா உங்களோட கல்வியையும் உங்களோட ஞானத்தையும் இந்த மார்க்கத்தின் மீது உள்ள உங்களோட பற்றையும் அல்லாஹ் அதிகப்படுத்தணும். இந்த அரபு மொழி மட்டுமல்ல, குர்ஆனை சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கணும். மார்க்கத்துக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஹாதிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கணும். ஜஅலன அல்லாஹு வ ஈயாக்கும் மிம்மன் யஹ்திமுல் இஸ்லாம வ அஹ்லஹு. எங்களையும் உங்களையும் இந்த மார்க்கத்துக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ரெக்கார்டிங் வந்து கட் பண்ணணும் என்ன? அப்பதானே இதாகும். ஆமா, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிரும். ஏதோ delete கேக்குது. டெலிட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த இல்லையா? ஓகே, அப்ப முடிச்சுக்கொள்ளுமே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.